வாழ்த்துறை வழங்குமாறு ஐயாவுடைய கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மண்டல தமிழ் இயக்கம் மற்றும் பள்ளிக்கூட ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்தும் ஒவ்வொரு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாணவர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஆனது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு இந்த விழா ஆனது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் தமிழ் பாடப்பிரிவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று திரு மோகன்குமார் புலவர் அவர்கள் என்னை வந்து சந்தித்து நம்ம பள்ளிக்கு படித்த மாணவர்களுடைய பெயர்கள் பற்றி கேட்டிருந்தார்கள். ஸோ ஒவ்வொரு இடமும் இங்கே இருக்க மாணவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடாவில் இருக்கிறோம். இப்போ நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் இங்கே அமைந்திருக்கிறார்கள். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று பாவேந்தர் மன்றம், ரோட்டரி சங்கம் மற்றும் தமிழ் இயக்கம் வேலூர் மாவட்டம் இவங்க எல்லாரும் இணைந்து உங்களை பாராட்டு நினைக்கிறார்கள். 7 தலைமுறையுடைய கஷ்டம் அது ஒரு தலைமுறையுடைய கல்வியை நீக்கிவிடும். கல்வி நீங்கள் கற்பித்த கல்வி சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்கிறீர்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை தேடி வந்து உங்களை பாராட்டுவார்கள். இதையெல்லாம் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக செய்கிற ஒரு செயல். இன்றைக்கு நீங்கள் ஒரு 98 மதிப்பெண்களோ 91 மதிப்பெண்களோ பெற்றிருக்கிறீர்கள். இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பள்ளிக்கூடா என்ற ஒரு பெயர் தமிழகத்தின் முதல் மதிப்பெண்ணாக இல்லை இந்தியாவின் முதல் மதிப்பெண்ணாக அனைவரும் திரும்பி பார்க்கும் விதமாக நீங்கள் படித்தால் நாளைக்கு நாடே அனைவரும் பாராட்டும். இந்த சின்ன மேடை எல்லாருக்கும் வந்து ஒரு ஊக்குவிக்க ஒரு செயல். உங்க எல்லாரும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணி இன்னைக்கு நீங்க ஒரு பாதர தொகை ஒரு சின்ன தொகை என்றால் நாளைக்கு நீங்க வாங்கின ஒரு பெரிய தொகை ஒரு பெரிய சாதனைக்கு ஒரு அடிக்கலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்து நடத்தி கொண்டிருக்கும் இம்மூன்று சங்கங்களும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. பசங்களும் ரொம்ப எப்பதான் வெளியில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வரும்போது தான் உங்களுக்குலாம் தெரியும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடவுடைய பொதுமக்கள் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். சில பேர் வந்து வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களை எல்லாரையும் பாராட்டி உங்கள் எல்லாரையும் வந்து மேடையை அழகு பார்க்கணுன்றது இவங்க எல்லாருடைய ஆசை. இது எல்லாம் கல்வி என்ற ஒரே ஒரு சாதனம் எல்லாரையும் கொண்டிருக்கிறது. அந்த கல்வியை நீங்கள் நன்கு படித்து உயர்கல்வி நல்ல சாதனைகள் பெற்று உங்கள் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற மாநிலத்தில் நம்ம பார்த்தோம்னா அவங்களை நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் சிறந்து விளங்குற மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. அதுக்கான புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இன்னைக்கு ஒரு 10% வளர்ச்சி எந்த துறை எடுத்தாலும் இப்போ நிறைய பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கிறவங்க யாரும் அந்த காலத்தில் கிடையாது. 1970 80 ஒரு எம்காம் ஒரு பிகாம் ஒரு பிஎஸ்சி படிச்ச ஒரு பெரிய படிப்பு. அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆசிரியர் படிப்பு இல்லை ஒரு பேங்க் மேனேஜர் வேலை. இன்ஜினியரிங்னா கட்டுறவங்க தான் இன்ஜினியர் நமக்கு தெரியும். இல்லை ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் ஆகிட்டு எம்பிபிஎஸ் வந்து ஒரு பேசிக் டிகிரி எல்லாருமே வந்து 5 வருஷம் 6 வருஷம் படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு தாண்டி ஒரு எம்எஸ் எம்டி அதில் ஒரு 50 துறைகள் நீங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்கள் ஒரு பொறியாளராக இருக்கணும்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பொறியாளர் கோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வேலூர் பிஐடி பல்கலைக்கழகம் எடுத்தீங்கன்னா அங்கேயே கிட்டத்தட்ட வந்து 360 கோர்சஸ் இருக்குது. வெவ்வேறு பிரிவுகள் வெவ்வேறு பாடப்பிரிவுகள். இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் ஆய்வு. ஸோ வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான ஒரு முறையான சீரான கல்வி அதை ஒழுங்காக நம்ம படித்து எந்த துறை எடுத்து
இன்னைக்கு நீங்க வந்து ஒரு குக்காக ஒரு சமையல்காரனாக இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டின் உயரிய விருதான பாரத ஜெஃப் தாமன் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. அவருடைய குறைந்தது ஒரு நாள் ஊதியம் ஒரு இடத்துக்கு போராட 2 லட்சம் ரூபாய். அதே ஒரு மாசத்துக்கு அவரோட ஊதியம் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய். இப்ப இதே இன்னொருத்தர் நம்ம சிறந்த ஒரு லாயரா இருக்கிறோம். ஒரு முறை ஒரு சிறந்த லாயர் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வாதாடணும்னா அவருடைய ஃபீஸ் 20 லட்சம் ரூபாய். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு சிறந்த இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு சிறந்த மருத்துவர் ஆகட்டும், ஒரு சிறந்த கலைஞர், ஒரு ஆர்கிடெக்ட், கட்டட கலைஞர், அவங்க எடுத்துக்கோங்க. இதே நம்ம துணி வடிவமைக்கிறாங்க. எந்த துறை நீங்க எடுத்தாலும் அதில் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய முழுமையான ஆற்றல் அதில் நீங்க அதை உணர்ந்து நீங்க படிச்சு நன்கு படித்து நன்கு குடும்ப சூழ்நிலை புரிந்து அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துட்டோம். இதுக்கு மேல வந்து நம்ம சொல்றதுதான் இது வரைக்கும் உங்க கை பிடிச்சி கூட்டிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேற்கொண்டு நீங்க அவங்க கை பிடிச்சி இன்னும் உயர்ந்து நீங்க அவங்க கொண்டு போகணும், அவங்க அழகு பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் நம்மளுடைய குருகுல கல்வி. ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம மாதா பிதா குரு எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை முறையாக நம்ம கொடுத்து அந்த மரியாதை தான் நம்மளை வந்து மென்மேலும் பலவேற்ற செய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க நிறைய படிச்சிட்டீங்கன்னா அது கூட சேர்ந்து ஒரு படிவு வரும். அந்த படிவு வரும் பொழுது தானா அவங்க தேடி எல்லாம் நினைத்து வர வேண்டும். என்னைக்கு நீங்க தலைக்கணமா ரொம்ப ஆணவத்தில் இருக்கிறீங்கன்னா மொத்தமே ஆணவம் அழிச்சு போயிடும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு படிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு உதாரணம் சில பேர் வெளியே இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நம்ம ஒரு வழிகாட்டியாக எடுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், ஒரு வேலை கிடைச்சிருந்தால் கண்டிப்பாக படிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் தான் படிக்கிறோம், நீங்களாம் நல்லா படிச்சு காரணம் ஊக்குவிக்கிறதா அவங்க எல்லாமே வரவேற்று பாராட்டுறாங்க. அந்த பாராட்டை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு புரிஞ்சுக்கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது நீங்கள் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம தமிழகத்தை சார்ந்து வராத கம்பெனிகளே கிடையாது. உலகம் தரம் வாய்ந்த கம்பெனிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை தேடி வருகிறார்கள். ஏன்னா இங்கே சிறந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, சிறந்த கல்வி இருக்கு, அவங்க சிறந்த விளங்குகிறார்கள். இங்கே வந்தால் நமக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே ஒழுங்கும் முறையாக ஒரு வேலை நடக்கிறது. ஒரு கம்பெனி நடக்கணும் என்றால் அது ஒரு ஒழுங்கம் இருக்கணும். அது கூட சேர்ந்து ஸ்கில்ஸ், அவங்களுக்கான தேவையான அடிப்படையுடைய கல்வி அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு என்ன உலகத்தில் 40% ஸ்மார்ட் போன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன். ஆனால் சொல்ல போனால் அந்த ஆப்பிள் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஃபேக்டரி கூட கிடையாது. ஆனால் அவங்க தான் உலகத்திலே 40% ஸ்மார்ட் போன் மார்க்கெட் கையில் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இன்னொரு கம்பெனி கொடுத்து எனக்கு தயாரிச்சு அந்த 40% ஃபோன் தயாரிக்கிற கம்பெனியோட பேர் ஃபாக்ஸ்கான். இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள்னால அந்த வாய்ப்பு நம்மளுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேருமே பெண்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த மொத்தம் ஒரு செல்போன் உதிரிபாக எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஐஃபோன் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ஐஃபோன் 16, ஐஃபோன் 15 இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு ஒரு காலத்தில் மேட் இன் தைவான், மேட் இன் சைனான்னு இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க மேட் இன் இந்தியா போன்கள் வெளியே போகுது. இது எல்லாமே நம்மளுடைய மென்பொருள் இன்ஜினியர்ஸ், நம்மளுடைய கல்வியாளர்கள் நன்கு படித்து அங்கே போய் வேலை செய்து சிறப்பாக வேலை செய்து. ஏன்னா ஒரு முதலீடு நம்ம நாட்டுக்கு தேடி வருதுன்னா அது அந்த நாட்டு மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த நாட்டு மக்களுக்கு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களை மாதிரி ஒரு இளைஞர் அடுத்த ஒரு 4 வருஷத்துல நீங்கள்லாம் ஒரு கல்லூரி படிப்பை முடித்து ஒரு பெரிய இடத்துக்கு போகும்பொழுது இது எல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக நீங்கள் கொண்டு போக வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியட்நாம்ல இருந்து ஒரு எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடி அடுத்த வருஷத்துல அவங்களோட வாகனம் நம்ம கிட்ட தயாரிக்கிறது நம்ம உள்நாட்டிலே நடக்குது, தமிழ்நாட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மென்பொருள் இல்லாத ஒரு சாதனம் நம்ம வாழ்க்கையை இயக்காது. காலையில் நம்ம எழுதுறது ராத்திரி நம்ம தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்துக்கும் நமக்கு ஒரு மென்பொருள் இருக்கும். ஒரு சிப் இல்லைன்னா இந்த ஃபேன் ஓடாது, லைட் ஓடாது, அந்த லைட் வேலை செய்யாது, நம்ம ஃபோன் வேலை செய்யாது. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு அது தேவை. ஸோ இது தேவைன்னா நம்ம அரசாங்கம் நம்ம ஓகே இது தயாரிக்கிறது நம்ம கிட்டே கொண்டு வரணும். இப்போ
ஒரு காலத்தில் வந்து தமிழர்கள் அனைத்து ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தாய்லாந்து வியட்நாம் கம்பூர் எங்கேயும் போனீங்கன்னா சோழர்கள் அங்கே போயிட்டு அங்கே ஆண்டதற்கான வணிகம் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கு. கீழடி ஆய்வகம் எடுத்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து மதுரையிலிருந்து வணிகம் நடந்திருக்கு. அதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் சாதனைகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து தோண்டி இதெல்லாமே நம்மளுக்கு ப்ரூஃபோட இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காலத்திலே எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் கடல் கடந்த வாணிகம், அதாச்சும் கிட்டத்தட்ட யூரோப்பாகட்டும் ஆப்பிரிக்கா ஆகட்டும் இந்த பக்கம் கிழக்காசிய நாடுகளாகட்டும் அனைத்து இடத்துலையும் கால் பதித்த தமிழர்கள் இன்னைக்கு இத்தனை நம்மளுக்கு வந்து ஒரு கவசம் கல்வி வந்து முறையாக கிடைத்திருக்கிறது. இதை வைத்து இன்னும் உலகம் முழுக்க தமிழர்கள் போய் சிறப்பு வாய்ந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் பெருமையும் பாராட்டி தர வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவை சீரும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த அனைத்து பாவேந்தர் மன்றம், வேலூர் தமிழ் இயக்கம் மற்றும் பள்ளிக்கூட ரோட்டரி சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.